Hi students, நம்ம பார்க்க போகிறது 10th Maths Example 8.27. நன்கு களைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட கட்டியிலிருந்து ஒரு சீட் எடுக்கும்போது ஒரு ராசா ஒரு ராணி கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? What is the probability drawing either a king or a queen in a single draw from a well shuffled pack of 52 cards? ஸோ மொத்தம் எத்தனை கார்டு இருக்குது? 52 கார்டு இருக்குது. நம்பர் ஆஃப் கிங் கார்ட்ஸ், அதில் ராசா சீட் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஸோ ஒரு கிங் கார்டு எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா 4/52. இதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ குயின் கார்டு, ஒரு ராணி சீட் எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா 4/52. மொத்தம் 4 இருக்குது, அதில் 52 சீட்டு இருக்கும். சரியா? ஸோ நம்மளுடைய கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு சீட்டு எடுக்கும்போது ஒரு ராசா அல்லது ஒரு ராணி கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ பார்த்தீங்கன்னா போத் ஈவெண்ட்ஸ் ட்ராயிங் எ கிங் ஆர் குயின் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இது என்னென்னா ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? ஏ நடக்கும்போது கிங் கார்டு எடுக்கும்போது குயின் கார்டு எடுக்க போகிறதில்ல, குயின் கார்டு எடுக்கும்போது கிங் கார்டு எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா P of A union B equal to P of A plus P of Bன்னு எழுதலாம். ஒன்றும் இல்லை, அடிஷன் தியரம் தான் இது. அதில் வந்து P of A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ வந்து 0. ஏன்னா இது என்னது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஒன்று இது நடக்கும்போது அது நடக்காது. ஒரு கார்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஒரு கார்டு குயிங்கே எடுக்கலாம், இல்லை குயின் எடுக்கலாம். சரியா? அதனால் இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ ஃபார்முலா அதனால் P of A plus P of B. P of Aனா என்ன சொல்லியிருந்தோம்? 4/52 சொல்லியிருந்தோம். ப்ளஸ் P of Bன்னு என்ன சொல்லியிருந்தோம்? 4/52. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? மேலே 8/52 வரும். கேன்சல் பண்ணால் 4வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் மேலே 2 வரும், கீழே 13 வரும். ஸோ 2/13 தான் ஆன்சர்.